ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட QO கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டெர்மினேஷனில் நம்ம என்ன ரீசனில் டெர்மினேஷன் கொடுக்கணும், என்ன ரீசனில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு 1 இயர் இல்லை 2 இயர் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆஃப் கான்ட்ராக்டில் நம்ம பண்ணும்போது கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரிசேஷன் இல்லைனா நம்ம மியூச்சுவலாக கான்ட்ராக்டை வந்து எண்ட் பண்ணுறது, அதாவது ஆர்டிக்கல் 74 படி அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி டெர்மினேட் ரீசன் வந்து கொடுக்கணும். இன்கேஸ் வந்து ரெசிக்னேஷன் நம்ம கொடுத்தோன்னா அதோட வந்து ரிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்குன்னா, எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் நம்ம ரெசிக்னேஷன் கொடுக்கும்போதும் நோட்டீஸ் பீரியட் 60 days இருக்கும். ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ரெசிக்னேஷன் நம்ம வந்து ரெசிக்னேஷன் ரீசன் கொடுத்ததால் நம்மளுக்கு அந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி வந்து கம்மியாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கியூஆலை வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இதில் வந்து கீழே எண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டைப் ஆஃப் கான்ட்ராக்டில் நம்ம லிமிட்டட் பீரியட் வந்து, அதாவது கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 1 year இருக்கும், இல்லைனா 2 year இருக்கும். ஸோ லிமிட்டட் பீரியட் செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ரீசன் வந்து எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சேலரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2500 போட்டு நம்ம கான்ட்ராக்ட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அந்த டேட்டு செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் எண்டு டேட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கால்குலேட் எண்ட் ஆஃப் சர்வீஸ் ரிவார்டுன்னு கீழே இருக்கா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா கால்குலேட் ரிவார்டு எவ்வளோ இருக்குது, 834.49 ரியால் தான் வருது. ஸோ எம்ப்ளாயி ரெசிக்னேஷன் கொடுத்தா நம்மளுக்கு இதுதான் வரும். ஸோ அதனால் நம்ம இப்போது நீங்கள் வந்து நோட்டீஸ் பீரியடில் இமெயில் எதுவும் சென்ட் பண்ணுறீங்கன்னா எம்ப்ளாயி ரெசிக்னேஷனுங்கிறத வேர்டை வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கான்ட்ராக்டை நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஃபார் 74 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா கால்குலேட் ரிவார்டு எவ்வளோ வருதுன்னா 2500 வருது. இப்போது கம்பெனி வந்து நம்மளோட கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணலாம் பை ஆர்டிக்கல் 80. ஸோ வந்து ஆர்டிக்கல் 80 படினா கம்பெனி டைரெக்டாக நம்மளை டெர்மினேஷன் பண்ணுறது. அப்படி பண்ணுனா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுங்கிறத இதில் இப்போ வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம். கால்குலேட் கொடுத்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். ஸோ டைரெக்டாக கம்பெனி வந்து கம்பெனி நம்ம மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது நம்ம ஒர்க்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால் நம்ம கான்ட்ராக்டை இது பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் அமௌண்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ இதுலேயும் வந்து அவேர்னஸாக இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னா டெர்மினேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்பான் இட்ஸ் எக்ஸ்பிரியேஷன். கான்ட்ராக்ட் நம்மளுக்கு முடிய போகுது, அதனால் நம்ம வந்து டெர்மினேட் பண்ணுறோம் கான்ட்ராக்டை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸாக கிடைச்சிரும். ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நீங்களுமே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு மாறுறதா பிளான் பண்ணுறீங்க எது அப்படின்னா 60 நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்து இமெயில் கொடுக்கணும். அதாவது நோட்டீஸ் பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்கணும். அந்த இமெயிலில் என்ன ரீசன் வந்து மென்ஷன் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசிக்னேஷன் மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க. கான்ட்ராக்டை வந்து எண்ட் ஆஃப் முடிச்சுக்கிறேன், இனி எனக்கு இந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி இமெயில் வந்து அனுப்புறது பெட்டராக இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ ஏன்னா சில கம்பெனியில் இதை யூஸ் பண்ணி இப்போ ரெசிக்னேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ அதில் வந்து ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்காம கூட பண்ணுறாங்க. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.